வறட்சி நிவாரணம் குறித்த விவாதத்தில் தங்களை பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி தேமுதிக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடந்தது. தேமுதிக உறுப்பினர் சம்பத்குமார் கடந்த ஆண்டு வறட்சி நிவாரணப் பணியில் ஊழல் நடந்ததற்கு ஆதாரம் உள்ளதாக கூறி அது குறித்து பேச அனுமதி கோரினார். அதற்கு சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். இதையடுத்து சட்டசபையில் இருந்து வெளியேறிய தேமுதிகவினர் ஆதாரமுள்ள ஊழல் குறித்து பேச சட்டசபையில் அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவித்தனர். கடந்த ஆண்டு வறட்சிக்காக வழங்கப்பட்ட நிவாரண நிதியிலே தமிழகம் முழுவதும் சுமார் 854 கோடி ரூபாய் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே பல்வேறு முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லி ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். அப்படி ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியதை பேரவை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இது குறித்து ஆதாரத்துடன் நாங்கள் பேச முற்பட்டதற்கு பேரவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை. இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு. அதற்கு ஆதாரம் இருக்கிறது. விவசாயிகளுக்கு அறிவிக்கிறேன் என்கின்ற பெயரிலே அதிமுகவினர் அந்த நிவாரண நிதியை எடுத்துக் கொண்டார் என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். மக்கள் பிரச்சினைகளை பேச தங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தேமுதிகவினர் குற்றம் சாட்டினர்.